அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா மேடம் அவர்கள் கேட்டிருக்காங்க. லக்னம் 4-6-12, 5ஆம் பாவம் 4-6-12, 4ஆம் பாவம் 2வது பாவத்தையும் 5வது பாவத்தையும் தொடர்பு கொள்கிறது. அதாவது லக்னமும் 5ஆம் பாவமும் 4-6-12 தொடர்பு கொண்டு 4ஆம் பாவம் 2-5ஐ தொடர்பு கொள்கிறது. ஜாதகருக்கு வயது 29. தற்போது 4ஆம் பாவத்துடைய திசை நடைபெறுகிறது. இவருக்கு காதல் திருமண வாய்ப்பு உண்டான்ட்டு. அதாவது இங்கே 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதால இங்கே உறவு முறையில் லவ் பண்ணுவான்னு எடுத்துக்கலாம். அதாவது 4ஆம் பாவம் உறவினர்களை சொல்கிறதால இங்கே 4ஆம் பாவம் 5வது வீட்டை தொடர்பு கொள்றதால உறவு முறையில் இருக்கிறவங்களோட லவ் பண்ணலாம். ஏற்கனவே மாதிரி இது ஒரு லாஜிக்கல் லவ்வாக இருக்கும். அதாவது 5வது பாவம் 4-12 தொடர்பு கொண்டால் லவ் மேரேஜே இல்லை அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அதாவது 5வது பாவம் 4வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நடிக்க தெரியாது. 5வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 4வது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது அது 5க்கு 8 12வது பாவமாகும். 6வது பாவங்கிறது 7வது வீட்டுக்கு 12வது பாவமாக இருக்கிறதால, அதாவது 5வது பாவம் 6வது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது பொருந்தா காதல். 5 7 தொடர்பு கொள்ளும்போது கரெக்டாக நமக்கு தகுதியான நபரை நம்ம மேரேஜ் நமக்கு தகுதியான நபரை நாம் லவ் பண்ணுற மாதிரி 5வது பாவம் 7 தொடர்பு கொண்டான். 6ன்னும் போது தகுதி இல்லாத நபர்கள். அதனால் 5வது பாவம் 4-6-12 தொடர்பு கொண்டால் லவ் மேரேஜ் இல்லைங்கிறது ஒரு பொதுவான கூற்று. ஆனால் நிறைய பேர் 5வது பாவம் 4 தொடர்பு கொண்டுனா லவ் பண்ணலாம். ஆனால் அது என்ன மாதிரி லவ்வாக இருக்குன்னா அது ஒரு லாஜிக்கல் லவ். அதாவது எப்போதுமே லவ் என்பது ஒரு இயற்கையாக இயல்பாக வரக்கூடியது அப்படின்னு தான் பொதுவாக நம்ம லவ்வுக்கு சொல்லக்கூடிய ஒரு டெஃபினிஷன். ஆனால் சில நேரத்தில் என்னென்னா ஒரு 30 வயசு ஒரு பையனும் ஒரு 28 வயசு பெண்ணோ லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அது ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருடைய கேரக்டர் 1 வருஷம் 2 வருஷம் பழகுறாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு லாஜிக்கல் லவ் தான் எடுத்துக்க முடியும். அதனால் இங்கே 5வது பாவம் 4-12 தொடர்பு கொண்டால் லவ் மேரேஜே நடக்காது அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. 5வது பாவம் 4-12 தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. கம்ப ராமாயணத்தில் கம்பர் சொல்லுவார், அண்ணலும் நோக்கினான் அண்ணன் ஏதோ சொல்லுவார், அண்ணனும் நோக்கினால் அவங்களும் நோக்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீதவிய ராமரும் ஒருவருக்கு ஒரு பார்வையிலேயே அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவிதையை சொல்வார் அவர் கம்ப ராமாயணத்தில். சரியாக சொல்ல வரல, மேட்ரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வரக்கூடியது 5வது பாவம். இதே 4வது பாவம் என்பது நீண்ட நாள் பழகி ஒரு புரிதல் ஏற்பட்டு பண்ணுற மாதிரி அது நம்ம லவ்னு சொல்ல முடியாது, லாஜிக்கல் லவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இங்கே 5வது பாவம் 4-12 தொடர்பு கொண்டாலும் 4வது பாவம் 2-5 தொடர்பு கொள்றதால இவருக்கு உறவு முறையில் திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது தீர விசாரித்து, அதாவது பயோடாட்டா வாங்கிட்டு லவ் பண்ணுறான்னா அது லவ் இல்லை, அது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதாவது லவ் பண்ணுறேன், அவர் பயோடாட்டா கொடு, எல்லாத்தையும் நான் சீர்தூக்கி பார்த்துட்டு அப்புறம் லவ் பண்ணுறேன்னா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது லவ் இல்லை. அதுதான் இந்த 5வது பாவம் சொல்கிறது. அதாவது பொதுவாகவே 5வது பாவம் நடிப்புங்கிறதால இந்த லவ் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடிப்பு. லவ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திருமணத்துக்கு பிறகு தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒருவருக்கு நடித்த பிறகு அதில் பிரிவினை வருது. 5வது பாவம் விட்டு கொடுக்கும் தன்மை, அகம் சார்ந்த வகையில் ஒருவருக்கு விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால தான் 5வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றவங்களுக்கு லவ் மேரேஜுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். 4-8-12 தொடர்பு கொள்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 85 to 90% அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது. 10% ஏதோ தசாபுத்திகள் வரும்போது அப்படியே வந்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே அப்புறம் கேட்டிருக்காங்க, 4ஆம் பாவம் சுக்கிரன் என்றால் அல்லது பிற கிரகங்கள் என்றால் விரைவில் மாற்றம் உண்டான்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாவத்துடைய சப்ளாடு சுக்கிரனாக இருந்து 5வது வீட்டை அதாவது பொதுவாகவே ஒரு பிளானட் சுக்கிரனாக இருந்து 5வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அந்த லவ் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது சுக்கிரனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதே குரு உங்களுக்கு 4வது வீட்டு சப்ளாடாக இருந்து 5 தொடர்பு கொண்டால் அது நம்ம லவ்னு எடுத்துக்க முடியாது, வேறு மாதிரி நம்ம கல்வி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, 5க்கு 12ஆம் பாவ திசை என்பதால் பிரச்சனைகள் வருமானறாங்க. 5க்கு 12ஆம் பாவ திசைனா பிரச்சனை வருதாச்சு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த லவ் அப்படிங்கிறது தசாநாதனுடைய புத்திநாதனுடைய தாக்கம் தான். அந்த பருவ வயசு அந்த 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 நேரத்தில் ஒரு 3 தசையில் 4 காமிச்சாலும் கூட 3
5, 7 இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடும்போது லவ் அஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புண்டு. சுக்கிரனுடைய அமைப்பும் பார்க்கணும் இதில். ஆனால் பொதுவாக இவங்க கேட்டுக்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5வது பாவம் 4 6 12 லக்னம் 4 6 12 இந்த மாதிரி வரும்போது லவ் சம்பந்தமான விஷயத்துக்கு 100க்கு 80லேருந்து 90% வாய்ப்புகள் குறைவு. தசாபுத்தியில் எங்கேயாவது 3 காமிச்சா அது வாய்ப்பு உண்டு. அதனால தான் இந்த 5வது பாவத்தை நம்ம நிலையற்ற பாவம்னு சொல்கிறோம். அதாவது நிலையான பாவம்னா ஒரு ஸ்டடியாக போயிட்டே இருக்கும். நிலையற்ற பாவங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. என்ன ஒன்று, 5வது பாவம் வந்து நாளை தொடர்பு கொண்டு தசாபுத்திக்கு நல்லா இருந்து வரக்கூடிய திருமணங்கள், லவ் மேரேஜ்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதில்ல. அதாவது அந்த திருமணத்துக்கு பிறகு வந்து அது அந்த அளவுக்கு அந்த லவ் அப்படிங்கிற அஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிடும் போக போவேன்.